ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரீசென்ட் Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குங்க. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ரஃப் பேட்சஸ்ல இருக்கிறதுனால, அவங்களோட ப்ராஃபிட் வந்து 58% இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் அவங்க பக்கம் என்ன வந்திருக்குன்னா, ஒரு பொட்டன்ஷியல் லோன் லாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்காக ஹையர் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால எங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட்ஸ் ஃபெல் ஆனதுனால. ஸோ ஓவராலா அனலிஸ்ட் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். எல்லா மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இது நாள் போக்குல சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏத்த மாதிரியே இவங்க கோர் லெண்டிங் பிசினஸா இருந்தாலும் சரி, டெபாசிட் க்ரோத்தா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்க. அசெட் குவாலிட்டி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டை தவிர்த்து ஸ்டேபிளாவும் வந்து இருந்திருக்கு. ரீசெண்டா கேபிட்டலும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த கம்பெனியோட டெபாசிட் க்ரோத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க போகுது தான். ஸோ இப்ப ப்ராஃபிட் டியூ டு மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூனால குறைஞ்சிருக்கு. இதனால ஸ்டாக் பிரைஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ரியாக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் ரீசெண்டா மெர்ஜர்ல ஷேர்ஸ் வாங்கினாங்களோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லெவல்ல ஷேர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிருந்தாங்களோ அவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வந்து பாருங்க. ஏன்னா சில சமயம் கொஞ்சம் கீழே விழறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் ப்ராஃபிட்ல தெரியறதுனால. இந்த ஸ்டாக் இப்போ வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ₹51 எங்களோட புக் வேல்யூ வந்து இருக்குங்க. அதற்கு கீழே போனாதான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு வேல்யூ பையா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல கொஞ்சம் அடி வாங்கினதுனால ஸ்டாக் கொஞ்சம் நெகட்டிவா தென்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு.